Okay, so next topic is helical motion of a charged particle. Last இதில் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் வெலாசிட்டி வெக்டருக்கும் நம்ம 90 டிகிரி இருக்கிறத அசியூம் பண்ணிடும். தட் இஸ் V cross B is said to be VB sin of theta. அதாவது அந்த ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிற ஃபேக்டர். ஓகே, என்னன்னா F vector equal to Q times of V cross B. That is force experienced by a charged particle. ஸோ அந்த பார்ட்டில் இருக்க அந்த V cross B ஓட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா it is it is VB sin theta expansion. So last case என்னன்னு பார்த்தீங்கன்னா theta is said to be 90 degree. That is V vector is perpendicular to B vector. Then you can solve the results easily. அப்படி இல்லை அப்படின்னா என்ன, அதாவது they are not perpendicular. That is your V vector is not perpendicular to B vector. Then what is the case? இப்போ இந்த மாதிரி மோஷன் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவள் பர்பண்டிகுலராக இருந்தால் உங்களுக்கு அரைஸ் ஆகிற மோஷனை சர்க்குலர் பாத்தில் டிஸ்கிரைப் பண்ணலாம். அப்போ அது அரைஸ் அது ட்ராவல் பண்ணுற பாத் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா இட் இஸ் கால்ட் அஸ் சர்க்குலர் பாத். அப்போ வாட் இஃப் பர்பண்டிகுலராக இல்லைனா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்பண்டிகுலராக இல்லைனா இட் வில் ட்ரேஸ் அ பாத் கால்ட் ஹெலிக்கல் பாத். Okay, it will trace a path called helical path. That's why it's called as helical motion of a charged particle. So, for the descriptive காமிக்கலாம், diagrammatic காமிக்கலாம். So, let's consider a coordinate system. So, இது x axis, y axis and then z axis. நம்ம வந்து right hand system எடுத்துக்கலாம். Okay. So, magnetic field வந்து இந்த directionல இருக்கிறத assume பண்ணுங்க. That is B vector is along this direction. ஸோ B vector யூனிஃபார்ம் அது கொஞ்சம் ரேண்டமாக வரைஞ்சிட போட்டுங்க. ஸோ இட் இஸ் said to be B vector. It is along x direction. Okay. So there is a charge particle Q. இங்கே ஒரு சார்ஜ் பார்ட்டிகல் இருக்குது அசியூம் பண்ணுங்க ஆஃப் சார்ஜ் Q. ஓகே. ஸோ இப்போ இந்த பார்ட்டிகல் ஆஸ் சம் இது வந்து பர்பண்டிகுலராக இல்லை, பிளெயினில் பர்பண்டிகுலராக இல்லை அப்படின்னாக்கா இட் வில் ட்ராவல் அ பாத் கால்டு ஹெலிக்கல் பாத். ஓகே. இப்போ அதை ட்ராவல் பண்ணுற பாத் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹெலிக்கல் பாத். அப்போ எந்த பர்டிகுலர் பொசிஷனில் அதோட வெலாசிட்டியை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம், தட் இஸ் த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ லெட் மீ செக் ஹியர். இப்போ இந்த பாயிண்ட் எடுத்துக்கிறேன், இங்கேருந்து நீங்கள் உங்களுடைய டேஞ்சன்ட்டை ட்ரா பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த வெலாசிட்டி, தட் இஸ் யுவர் V வெக்டர். அப்போது இந்த டேரக்ஷனில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா V பேரலல் காம்பனண்ட் இருக்கும், இந்த டேரக்ஷனில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா V பர்பண்டிகுலர் காம்பனண்ட் இருக்கும். ஸோ அப்போ அந்த பேரலலுக்கும் பர்பண்டிகுலருக்கும் அலைனாக இருக்க ஆங்கிள் வந்து தீட்டா. ஓகே. ஸோ சிம்பிள் லாஜிக் என்னன்றதை பேஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஹெலிக்கல் பாத்தை வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ என்ன ஐடியாலஜின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் தான் அந்த பார்ட்டிக்கில் இந்த ஹெலிக்கல் பாத்தில் வந்து ட்ராவல்ஸ் ஆக வச்சுருக்கு. இதில் இன்னொரு சின்ன டேட்டா இருக்குது. தட் இஸ் இந்த சென்டர்லேருந்து இங்கே இருக்க டிஸ்டன்ஸ் வந்து ரேடியஸ், அதே மாதிரி ரெண்டு சர்க்குலர் ஆர்முக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் பேர் நம்ம என்ன சொல்லணும்னா ஸ்மால் பி. ஸோ இட் இஸ் நேம்ட் இட் ஆஸ் பிச். அதாவது லீனியர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ சர்க்கிள்ஸ், எனி டூ லீனியர் டிஸ்டன்ஸ். இந்த டிஸ்டன்ஸும் பி தான், ஸோ இந்த டிஸ்டன்ஸும் பி தான். ஓகே. ஸோ எல்லா ரேடியஸும் ஐடென்டிக்கலாக இருக்கணும், காமனாக எல்லா ரேடியஸும் ஐடென்டிக்கலாக இருக்க மாதிரி இருக்கணும். தென் அந்த டிஸ்டன்ஸ் லீனியர் டிஸ்டன்ஸை பிச் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் தான் சர்க்குலர் பாத்தை ட்ரேஸ் பண்ண வைக்கிறது காரணமாக இருக்குது. ஸோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இஸ் கிவன் பை த ரிலேஷன் F of m is said to be QVB sin of angle is said to be theta. ஸோ இதை நம்ம ஈக்குவேஷன் 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா F of Cp is said to be it is mv square by r. mv square by r. So according to the logic of components, இப்போ அந்த வெலாசிட்டி வெக்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த வெலாசிட்டி வெக்டர் வந்து இந்த சர்க்குலர் பாத்துக்கு காரணம்னா the only component is said to be perpendicular component. அப்போ அந்த perpendicular component அங்கே ஸ்பெசிஃபிக்காக நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணணும். அப்போ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா V perpendicular square, இங்கே இருக்க V என்னன்னு பார்த்தீங்கன்னா V perpendicular. ஸோ நம்ம அந்த V parallel perpendicular ரிசால்வ் பண்ணலாம். ஸோ இங்கேருந்து இந்த V அண்ட் parallel perpendicular என்னன்னு பார்த்தீங்கன்னா V perpendicular is V தீட்டா அந்த டிகிரி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா சைனாக இருக்கும். ஸோ இட் இஸ் said to be sin of theta. அண்ட் தென் V parallel என்னென்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் said to be V cos of theta. ஓகே. அப்போ நமக்கு perpendicular component என்னென்னு கிடைச்சிருக்கு. தென் we can substitute here. ஆல்சோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ப்ரொவைட் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். அப்போ நம்ம என்ன ரிலேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ திஸ் இஸ் அவர் ஈக்குவேஷன் 2. F of m is nothing but F of Cp. That is your magnitude of F of m is equals to F of Cp. So this is our equation 3. Okay. ஸோ இப்போ அந்த 1 and 2 அங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னாக்கா இட் இஸ் Q V perpendicular B sin of theta times that theta is said to be
நம்ம பர்பண்டிகுலர் காம்பனண்ட் எடுத்ததுனால இப்போ இங்கே இருக்க ஆங்கிள் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திஸ் ஆங்கிள் இஸ் டு பி 90 டிகிரி. அப்போது இந்த தீட்டா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் 90 டிகிரி. அப்போ இந்த தீட்டாவும் நமக்கு என்னவா இருக்குன்னா இட் இஸ் டு பி 90 டிகிரி. ஸோ எம் வி பர்பண்டிகுலர் ஸ்கொயர் டிவைடட் பை ரேடியஸ். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா sin 90 is to be 1. ஆல்சோ இப்போ இந்த பர்பண்டிகுலருக்கு சப்ஸ்டியூட் பண்ணுங்க. sin 90 is to be 1. இங்கே வந்து அந்த பர்பண்டிகுலர் ஃபேக்டருக்கு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். பர்பண்டிகுலர் ஃபேக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் v sin theta. ஸோ அங்கே எடுத்து வந்து சப்ஸ்டியூட் பண்ணி இட் இஸ் v sin theta. இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் v sin theta the whole square. ஓகே, ஸோ ரெண்டு பக்கமும் சைன் காம்பனண்ட் இருக்கிறதுனால இங்கே கேன்சல் அவுட் பண்ணிங்க அப்படின்னாக்கா யூ கெட் த ரிசல்ட் ஆஸ் QVB. இட் இஸ் MV sin of theta by radius. இப்போ நமக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா ரேடியஸ் ஆஃப் த சர்க்குலர் பாத். ஓகே, ஸோ விச் இம்ப்ளைஸ் ரீஅரேஞ்ச் பண்ணுங்க. R is said to be just a simple rearrangement. It is MV sin of theta divided by it is charge times magnetic field. அப்போ இந்த ஈக்குவேஷன் என்ன இம்ப்ளை ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா this is said to be radius of the circular. No, it's not circular path. It is a helical path. So it is said to be a radius of the helical path traced by the charge particle. Okay, so this is the radius of the helical path traced by the charge particle. இன்னும் நம்ம ஒரு 3 காம்பனண்ட்டை கால்குலேட் பண்ணோம். ஒன்று டைம் பீரியட், another one is said to be frequency, then angular frequency, அப்புறம் அதோடைய kinetic energy. ஆல்சோ அடிஷ்னலாக ஒரு குவான்டிட்டி இருக்குது, அதுதான் வந்து என்னென்னா பிச். நெக்ஸ்ட் ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் டைம் பீரியட். அதுக்கு முன்னாடி அந்த ரேடியஸ்க்கான ரிசல்ட்டை எழுதிக்கலாம். R is nothing but MV sin theta by QB. ஓகே, இதை நம்ம இப்போ கால்குலேட் பண்ண ரேடியஸ் ஆஃப் த ஹெலிக்கல் பாத். அப்போ டைம் பீரியட் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டைம் பீரியட் இஸ் said to be distance traveled in a circle. சர்க்கிளை ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ் லாஸ்ட்டாக பார்த்துருப்போம், தட் இஸ் 2πr. ஸோ இட் இஸ் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு டிவைட் பை உங்களுடைய வெலாசிட்டி. இப்போ வெலாசிட்டி ரெஸ்பெக்டிவ் வெலாசிட்டி காம்பனண்ட் v perpendicular. அப்போ v perpendicular அப்படின்னா இட் இஸ் 2π r டைம்ஸ் r divided by v angle between them is sin of theta. அந்த perpendicular component என்ன பார்த்தீங்கன்னா இது sin theta. ஓகே, அப்போ இந்த ரிலேஷனை நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணலாம். மேபி நம்ம இதை ஈக்குவேஷன் 4 அப்படி நேம் பண்ணிக்கலாம் ஃப்ரம் த கண்டினியூஷன் ஆஃப் த டாபிக். இதை வந்து நம்ம ஈக்குவேஷன் 5 நேம் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரம் ஈக்குவேஷன் 4 என்ன இம்ப்ளை ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா r by v sin theta, that is r divided by v sin theta என்ன அப்படின்னா it is mv by qb. m by qb. ஓகே, அப்போ இதை நீங்க ஈக்குவேஷன் 6 ன்னு எடுத்துங்க. now substitute 6 in your fifth equation. அப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கான ரிசல்ட் கிடைச்சிடும். இப்போ இந்த ஈக்குவேஷனை பாருங்க, r by v sin theta பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம், m by q, which implies t is said to be 2π m by qb. ஸோ இந்த ரிசல்ட் ஆல்ரெடி உங்களுக்கு சர்க்குலர் பாத்தில் என்ன ரிசல்ட் அரைஸ் ஆச்சோ அதே தான் ஹெலிக்கல் பாத்னு அரைஸ் ஆகுது. ஏன்னா ஹெலிக்கல் பாத்ன்றது லீனியர்லி டிராவல்டு டிஸ்டன்ஸ் சர்க்கிள், அவ்வளோதான். அதனால அதே ஆன்சர் தான் உங்களுக்கு அரைஸ் ஆகும். ஸோ இட் இஸ் said to be time period of an helical path. Time period of charge particle in helical path. So it is time period of a charge particle in helical path. Okay, so in helical path. Next, frequency. Frequency is said to be 1 divided by time period. அப்போ ரெஸ்பெக்டிவ் ரிலேஷன் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அதை அப்படியே ஃபிளிப் பண்ணி எழுதுங்க. இட் இஸ் f is equals to qb divided by 2π times m. ஸோ இந்த ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் frequency of the charge particle in a helical path. அப்போ நெக்ஸ்ட் ரிலேஷன் angular frequency omega is said to be 2π times of f. ஸோ அப்போ அந்த 2π ஃபேக்டர் மட்டும் மல்டிப்ளை ஆயிடுச்சுன்னா it will be the result, that is omega 2π times f is said to be qb divided by 2π m. ஸோ அப்போ அந்த 2π கேன்சல் ஆச்சுன்னா which implies omega is said to be qb by m. ஸோ இந்த மூணு ரிசல்ட்டுமே சேம் ஆஸ் தட் ஆஃப் சர்க்குலர் பாத்ல அரைஸ் ஆன ரிசல்ட். ஒன்லி ரேடியஸ் மட்டும் தான் அந்த சைன் ஃபேக்டர் மட்டும் சேஞ்ச் ஆயிருக்கு. காரணம் என்னன்னா அங்க அந்த பர்பெண்டிகுலர் காம்பனன்ட் தான் எஃபெக்டிவ் காம்பனன்ட் ஃபார் த மோஷன். அதனால தான் வந்து அந்த வேரியேஷன்ஸ் வந்து உங்களுக்கு இருந்திருக்கும். பிச்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் a linear distance traveled. அப்போ linear distanceன்றது p அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா distance is equals to velocity into time. velocity in timeனா ஒரு சர்க்கிள் கம்ப்ளீட் ஆகிதான் இன்னொரு சர்க்கிள் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகும். அப்போ அந்த டைமுக்கான மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் டைம் பீரியட். அப்போ இந்த இடத்துல லீனியர் வெலாசிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் v parallel. அப்போ pitch is said to be velocity parallel into time taken is said to be
டைம் பீரியட். இப்போ அந்த வெலாசிட்டி பேரலல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் v cos theta. அப்போ அங்கே எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க v cos theta into டைம் பீரியட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் 2 pi divided by m. ஸோ இட் இஸ் 2 pi m divided by qb. அப்போ அந்த ரிசல்ட்டை எக்ஸாக்டாக இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவர் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா என்ன வரும்? எதுவும் கேன்சல் அவுட் ஆகல. ஸோ அப்போ அப்படியே தான் இருக்கும் ரிசல்ட். இட் இஸ் சைட் டு பி 2 pi mv cos theta by qb. இது உங்களுடைய பிச், அதாவது அந்த லீனியர் டிஸ்டன்ஸை நம்ம இந்த மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து என்னன்னாக்கா பிச்